தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவெளியில் உங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக என்னோடு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் அதில் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். எலியாவை குறித்து சொல்லும்போது கீலேயாத்தின் குடிகளிலே ஒருவனாகிய திஸ்பியனாகிய எலியா என்று ஆரம்பிக்கப்படுது. அவர் ஆகாபுக்கு முன்பாக நின்று, அன்பான தேவ ஜனமே, நான் யாரை சேவிக்கிறேனோ, யாருடையவராக இருக்கிறேனோ, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு 3 வருஷம் 6 மாதம் மழை வர்ஷிக்க பண்ணக்கூடாது என்று சொல்லி அவருக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, அன்பான தேவ ஜனமே, ஒரு தேசத்தின் ராஜாங்க. ஆனால் அவர்கிட்ட நிற்கும் போது சொல்கிறாரு, அப்பா நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அவருடைய ஊழியக்காரனாகிய நான் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம யாருன்றத முதல் நமக்கு தெரியணும். 2வது, நம்ம யாரை சேவிக்கிறோம், நம்ம சேவிக்கிற தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ பெரியவர், அவர் என்னங்க எவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் என்றதை நம்ம புரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கை இருக்கிறது போல இருக்காது. அன்பான தேவச்சனமே, காரணம் என்னன்னா, என்னோடு தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அதனுடைய கடைசி பகுதியில் சொல்லும்போது சொல்லுது, தன் தேவனை அறிந்தவர்கள் தன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா எலியா நம்மை போல, நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிச்சு பாருங்க. அங்கே வேதம் சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அப்படின்னா சாதாரணமான மனுஷன். ஆனால் அவர் சேவிக்கிற தேவன், அவர் பின்பற்றுகிற தேவன், அவர் ஆராதிக்கிற தேவன், அவர் யாருக்கு முன்னால் நிற்கிறாரோ அவர் சாதாரணமானவர் அல்ல. ஏசாயா சொல்லும் போது 66ஆம் அதிகாரம் 1-2 ஏசாயா வாசிச்சு பாருங்க. அங்கே ஏசாயா சொல்லும்போது சொல்றாரு, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதமாக இருக்குது. அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னால், வானத்திலையும் பூமியிலையும், அன்பான தேவ ஜனமே, வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி அவருடைய பாதப்பிடமா, அவ்வளோ பெரிய தேவனை நாம் என்ன பண்ணுறோங்க? ஆராதிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் மத்தேயு 28 அதில் 18 வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது. அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்று நம்ம அறிஞ்சிட்டா நம்ம யாருக்கும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே, ஒன்று நம்ம தேவனுக்கு முன்னால் நிற்காம இருக்கிறதுனால என்னங்க, 2வது நம்ம யாரை சேவிக்கிறோன்றது நமக்கு சரியா தெரியாததுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா, கேலி பரிகாசமாக மாறி போனது. நம்ம தேவனுக்கு முன்னால் நின்னுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்று தைரியமாக சொல்கிறேங்க, எந்த மனுஷன் தேவனுக்கு முன்னால் நிற்கிறானோ அந்த மனுஷன் உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியும். நம்ம அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகையால் அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் ஆராதிக்கிற தேவனை முதல் நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றார். கோலியாத்தை பார்த்த உடனே சவுலும் அவருடைய சேனை எல்லாம் பயந்து ஓடுறாங்க. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 9 11 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. கோலியாத்தை பார்த்தோன்னே சவுலும் அவருடைய சேனை பயந்தார்களாம். நீங்கள் 17-25 வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் சேனை கோலியாத்தை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க. அவன் அவ்வளோ உயரமாக ராட்சதையாக இருந்தாங்க, ராட்சத பிறையாக இருந்தான். ஆனால் தாவீது ரொம்ப சின்னவன்.
ஆனால் கோலியாத்தை பார்த்து என்ன திரும்ப சொல்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு, நான் உன் தலையை வாங்குவேன், இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று உலகத்தில் இருக்கிற எல்லாம் அறிவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் தேவன் யாருன்னு தெரியும். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தெரிய வேண்டியது, நான் ஆராதிக்கிறேன், நான் பின்பற்றுகிறேன், நான் சேவிக்கிறேன், என்னங்க நான் தொழுது கொள்ளுகிற தேவன் யார் அப்படின்றது எனக்கு தெரியணும். தெரிஞ்சிட்டா நம்ம எங்கே யாருக்கு முன்னால் வேணாலும் என்னங்க நிற்கலாம். ஒன்று என்ன தெரியுங்களா, தப்பு செஞ்சால் தான் நம்ம பயப்படணும். தப்பு செய்யலை, நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம தேவனுக்கு முன்னால் நிற்கிறோன்னா நம்ம எங்கே வேணாலும் தைரியமாக போய் நிற்கலாம், பேசலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனுக்கு முன்னால் நின்னா, நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் யோசுவா 10:14 வாசிச்சு பாருங்க. யோசுவாவுக்கு விரோதமாக 5 ராஜாக்களும் 5 தேசங்களும் 5 சேனையும் திரண்டு வருகிறார்கள். ஆனால் யோசுவா 10:12-13 வாசின ஒரு ஜாம் பண்ணுறார். ஆண்டவரே, சூரியன் சந்திரன் யுத்தத்தில் வெற்றி பெற வரைக்கும் ஆயிலோன் பள்ளத்தாக்கிலும் கிபியோன் பள்ளத்தாக்கில் நிற்க கடுவது அப்படின்னு சொல்லி 14 வாசிங்கன்னா அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு என்னங்க அப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, கேட்டு அவங்களுக்காக அற்புதத்தை செய்து சூரிய சந்திரனை நிற்க வைத்தார். அப்போ அப்படியாப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு முன்னால் நிற்கணும். தேவனுக்கு முன்னால் நிற்கணும்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா, போய் ஏதோ சும்மா நின்றுட்டு வரதில் ஜபிக்கணும். அன்பான தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு முன்னே நின்னா போதுங்க, கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் ஜான் சொல்லி. அவர் அன்பான தேவ எல்கேஜிலேருந்து அவர் பிரியமான தேவ ஜனமே தன்னுடைய 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு நாளும் மத்தியானம் உணவு டைமில் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஆலயத்தில் உக்காந்து ஆண்டப்பா சொல்லுவார், ஆண்டர் ஜான் ஆகிய நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி வெறியவளை தான் சொல்லுவாருங்களா. அன்பான தேவ ஜனமே, ஒரு நாள் அவர் வழியை கடக்கும்போது கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். 2 நாள் ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வரல. அந்த சர்ச்சனுடைய போதகர் சக மாணவர்களை பார்த்து கேட்டாங்களா, ஏன் ஜான் வரல 2 நாள் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, இது போல் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், இவருக்கு ரொம்ப துக்கம். உடனே மறாத நாள் அந்த லஞ்ச் ஹவரில் அந்த தம்பியை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. போன உடனே அந்த தம்பியை பார்த்து சொன்னாரா, ஜான் ஐ மிஸ் யூ லாட், உன்னை நான் என்ன பண்ணுறேன், இழக்கிறேன், நான் உன்னை பார்க்காம மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த தம்பி சொன்னானா, சார் நான் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடி நான் வந்தேன், இப்போ எனக்கு அடிப்பட்ட உடனே என்னை தேடி நான் வந்திருக்காரு. இவர் என்ன யோசிச்சாலும் இந்த தம்பி ஏதோ பொழுதுபோக்கு சொல்கிறான்னு. கரெக்டாக அந்த பிரேக் டைம் வரும்போது இவன் பள்ளிக்கூடத்துக்கு போன லஞ்ச் ஹவரில் தேவாலயத்துக்கு போன பாருங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் அவன் அறை முழுமையும் ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம். நான் கதை சொல்லுங்க, நடந்த சம்பவம். அந்த இடம் முழுமையும் பிரகாசம். எப்போ இவன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தானா இந்த தம்பி, அன்னையிலிருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகள்லாம் சுகம் அடைய ஆரம்பித்தார்கள். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டுங்கெல்லாம் சுகமாகி போக ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரன் உணர்ந்தார், நம்ம நல்லா இருக்கும்போது தேவனை தேடும்போது, நம்ம நிலைமை தவறும் போது தேவன் நம்மை தேடி வந்து கனப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். நம்ம தேவனை பிரியமான தேவ ஜன்ம தேவனுக்கு முன்னால் நம்ம நின்னோன்னா கண்டிப்பாக தேவன் நம்ம ஒருபோது என்ன பண்ணுறது இல்லைங்க, வெக்கப்பட்டு போவிடுறதில்லை. நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தை அத்தனையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, கனப்படுத்துகிறார். நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனம் 19ஆம் வசனம் சொல்லுது, சாமுவேல் வளர்ந்து பெரியவனானான், அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விழவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் கர்த்தர் என்ன பண்ண விடலையாங்க, கீழே விடவே இல்லையா. அப்போ அன்பான தேவ ஜனமே, நீங்கள் தேவனுக்கு முன்னால் நின்னா உன் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறாரு. கனப்படுத்துறது மாத்திரம் ஒரு வார்த்தையும் தவறாமல் நீ சொன்னபடியே கர்த்தர் செய்வார். இங்கே எலியாவின் வாயில் புறப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் ஒன்றும் கீழே விழலைங்க, கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அப்போது அன்னைக்கு ஒரு தேவன் இன்னைக்கு ஒரு தேவன் அல்ல, அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கு செய்வார். ஆனால் நம்ம தேவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா, எபிரேயர் 13:8 சொல்லுது, அவர் நேற்றும் என்றோ மாறாத தேவன். நம்முடைய தேவன் மாறாதவர். நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு அநேகர் அன்பான தேவ ஜன்ம பிரச்சனையே என்ன தெரியுங்களா, நம்ம வெறும் கேட்குறோம் ஆனால் வாழ்றது கிடையாது.
அன்பான தேவச்சனமே, ஆண்டு கேட்குற ஆட்கள் தேவையல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் தேவை. அவர்களை தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்கிறார், அவங்கள தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். அவர்களை கொண்டு தான் தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் பயன்படுத்துகிறார். நான் தைரியமாக சொல்ல முடியுங்க, 39 ஆண்டுகள் இந்த ஊழிய பாதையில் இதுவரைக்கும் ஒரு நாளை வெக்கப்பட்டு போக விடாமல் கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிறார். நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க, நான் முழங்கால நின்று ஜெபிக்க கற்றுக்கினேன். எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்கல, எந்த மனுஷன் பின்னாலேயும் போகலைங்க. பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இது வரைக்கும் அதிசயமா, அற்புதமா, ஆச்சரியமாய் நடத்துகிறாரு. ஆகையால் நம்முடைய தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? தேவனை கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஆகாபு ராஜாவுக்கு முன்னால் நின்று ஒரு சாதாரணமான மனுஷன் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அன்பான தேவச்சனமே, நீ ஒரு கவுன்சிலரை எதிர்த்தாலே நாளைக்கு உன் வீட்டுக்கு 4 பேர் வந்துடுவாங்க, அடியாட்கள். அப்படியேப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எலியா ராஜாவுக்கு முன்னால் சவாலிட்டார். நீங்கள் வேதத்தில் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17லேருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எலியாவை ஆகாபு பார்த்த உடனே என்ன திரும்ப சொன்னார்? என் சத்ருவே, என்னை கண்டுபிடிச்சாயா அப்படின்னார். அவர் சொன்னார், ஆமாப்பா, நீ செஞ்ச தப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னார். ராஜா என்னங்க தீர்க்கதரிசிய தேவ மனுஷனை பரிசுத்தவானை பார்த்து பயந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம கேலி பரிகாசமாக இன்னைக்கு பலருக்கு வேடிக்கையாக மாடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்மளை தேவன் அழைக்கலை, அதுக்காக வேர்பிரிக்கலை, அதுக்காக தெரிந்து கொள்ளலை. நம்ம உலகத்தில் வித்தியாசமாக வாழணும், நம்மளை பார்க்குறவங்க தேவனை பார்க்கணும், அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்மளோட வாழ்க்கை அன்பான தேவஜன்மை தடமாடிக்கொண்டு கேலி பரிகாசமாக விழுந்து விழுந்து எழுந்து இன்றைக்கி பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த நிலைமை மாறணுமா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனாக என்னை மாற்ற. நீங்கள் நின்று பாருங்கள். நான் தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, ஸ்தேவானுக்கு முன்னால் ஒருவனும் நிற்க முடியாமல் போயிட்டது. நீங்கள் தேவனுக்கு முன்னால் நின்னீங்கன்னா உங்களுக்கு முன்னால் ஒருவனும் நிற்க மாட்டான். ஏன்னா தேவன் உன்னை என்ன பண்ண மாட்டாருங்க, வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அவளை நடத்தின ஆண்டவர், அவளை பயன்படுத்தின ஆண்டவர், அவளுக்கு தன் வல்லமை வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்னங்க? நம்ம சாதாரணமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவோடு இருங்க, அவருக்கு முன்னால் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படி அவருக்கு முன்னால் நின்று ஜெபிக்கிற மனிதர்களாக மனுஷியாக மாறிட்டீங்கன்னா நான் தைரியமாக சொல்லுவேன், உன் வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே செய்து நிறைவேற்றுவார். ஒன்றும் தவறாது, எல்லாம் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். சாதாரணமாக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் அசாதாரணமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னோடு பேசுனதுக்காக நன்றி என்று இன்னைக்கு கேட்டு விட்டு விடாமல் மனம் திரும்பி ஒரு தீர்மானம் பண்ணி உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி தகப்பனே. என்னோடு எங்களோடு நீர் பேசின கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட நாங்கள் அதை விட்டுவிடாதபடி அதுக்கு ஏற்றபடி நடக்க ஆண்டவரே, நம்முடைய நாம மகிமைக்காக ஜீவிக்க நீர் உதவி செய்யும். அன்று யாரெல்லாம் கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. அவளை மீண்டும் ஒரு விசை எடுத்து பயன்படுத்துங்க. உமக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யுங்க. அவருடைய மன விருப்பத்தின்படி அவளை ஆசீர்வதியும். அவருடைய குறைகளெல்லாம் நிறைவாக்க ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிற பலப்படுத்தி வழி நடத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்குற கவனிக்கிற அன்பான தேவச்சனமே, உங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினா நீங்கள் எங்களை அணுகலாம். எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய தொலைபேசியினுடைய நாங்கள் டிஸ்பிளே ஆகிறது. உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். அதோடு கூட இந்த மாதம் ஏப்ரல் 22, 23, 24 3 நாட்கள்
விசேஷித்த ஜெப கூட்டம் இருக்கிறது. 3 தேவ மனிதர்கள் கடந்து வருவாங்க. எங்களுடைய கிளை சபையாக இருக்கிற HBR லெவட்டில் இந்த கூட்டங்கள் நடக்கப்படும். இன்னும் அதிகமாக உங்களுக்கு பிரியமான தேவ ஜனமே எங்களுடைய மற்ற காரியங்களெல்லாம் அணுகணும் அப்படின்னா பிரியமான நீங்கள் பெத்தேல் ஓபேல் சபை என்று போட்டாலே போதும். எங்கள் ஆலயம் இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு காண்பிக்கும். நீங்கள் வரலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.